அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கான லெவல்ஸ் காலையில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்றோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையா அதை தவிர்த்துடுங்க. நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தான் எதையுமே செயல்படுத்துவோம். எந்த இதுவாக இருந்தாலும் கணக்கு தான், அந்த புள்ளியில் தான் அது நிகழும். மாற்றங்கள் எது நிகழ்றதா இருந்தாலும் அங்கே தான் நம்ம அந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? சரி, இது இந்த டாபிக் பார்த்தோன்னா இன்னைக்கு 0 to 0 கால் அதெல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது நான் உங்களுக்கு அனுப்புனதுல அந்த இதை மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டேன். 0 to 0 கால்னு ஒரு டாபிக் எல்லாம் போட்டு அமைச்சிருக்கணும். அந்த மாதிரி ஷோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் அதில் 0ன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனால நான் ட்ரேட் பண்ணுறதுல மற்றபடி சொல்லி கொடுக்குறதுல சொல்லி கொடுத்துருவேன். எப்படி எடுக்கணும், என்ன ப்ரைஸில் எடுக்கணும், எல்லான்றதெல்லாம் அது வேற விஷயம். இப்போ இது இந்த கிளாஸ் ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன். செபி நிறைய ரூல் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி இந்த லெவல்ஸ் போடுறதே நான் ஸ்டாப் பண்ண வேண்டியது வந்தாலும் வரலாம். ஸ்டாப் பண்ணுவேன், சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, நான் எனக்கு டீட்டெயில்ஸ் இது வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டேன். கிளாஸ் டீட்டெயில்ஸ் அவங்க ஃபீஸ் பே பண்ணவங்க அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பிச்சு அவங்க நேம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ்க்கான லிங்க் நான் சண்டே மார்னிங் 10:45 உங்களுக்கு கிடைச்சேன். சரி, இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். 24,400 கால் 63 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கேன்? சரி, 63க்கு கீழே இருந்தால் டவுன் சைட். இங்கே இன்னைக்கு லோவே 68 ரூபா தான், 68 rupees லோ. அப்போ என்னங்க மார்க்கெட்டாக இருக்கும்? அப்சைடு தான். சரி, அப்சைடு ஏறினது ஏன் இங்கே இவ்வளோ நேரம் நின்றுச்சு? இதுக்கான விடை ஏன் இங்க நின்றுச்சு அப்படிங்கிறது தெரியாது. சரி, இதை பிரேக் பண்ணுமா? அதுவும் ஃபைன் கண்டுபிடிக்கணும். அழகாக பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது நமக்கு தெரியும் நம்ம கால்குலேஷன்ல. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கு. கடைசியா ஏன் இங்க ஃபிளாஷ் அடிச்சு நிற்குது? அதெல்லாம் ஏன், என்ன காரணங்கள்? இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தது? இன்னைக்கு ஏன் இவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்கும், இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியணும். மொத்தமா போய் ஏதோ ஒரு ட்ரேடு. சரி, இவர் 63 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டாரு. அப்ப யாரை பை பண்றது? இவரை பை பண்ணணும் கிடையாது. யாரை வேணா பை பண்ணலாம். அது அந்த ஸ்ட்ரைக்கு எது இருக்கோ அதுல ஒரு விலை இருக்கும். நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அந்த விலையில தான் அதை பை பண்ணணும். மொத்தமா போய் எங்கேயோ மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கெல்லாம் பை பண்ணக்கூடாது. ஏன்னா டைமிங்ல அப்படியே இங்க இருக்கும்போது எல்லாம் உங்க பிரீமியம் எல்லாம் அப்படியே கரைந்திருக்கும். ஆனா நமது இங்கெல்லாம் எந்த புள்ளியில எடுக்கணுமோ ஒவ்வொரு இடமும் நம்ம புள்ளியில தான் அது பைய எடுத்திருக்கும். அதுதான் அதனுடைய பியூட்டி. மேக்ஸ் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ஆப்ஷன் பையிங்க்கு ஒன்றுத்துக்கும் விலைக்கு ஆகாதுங்க. அதை வச்சு எடுத்தீங்கன்னா டைமிங் ஃபுல்லா போயிடும், பிரீமியம் ஃபுல்லா காலையிடும். இதை வைத்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்களே உங்க பகுதியில் யாராவது சொல்லி கொடுக்குறவங்க இருந்தா கத்துக்கிட்டு நீங்க ஓனாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது நிஃப்டிக்கு. ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். சூப்பர். ஃபின் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன்? 23,600 புட் 72 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஃபின் நிஃப்டி அப் சைடு, 72 ரூபாய்க்கு மேல இருந்தா ஃபின் நிஃப்டி டவுன் சைடு. இங்க பாருங்க, 72 ரூபாவை கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியல, மேல கொண்டு வரவே முடியல. அப்ப என்ன, எவ்ரி டிப்பு பை தான், எவ்ரி டிப்பு பையா இருக்கும் ஃபின் நிஃப்டி. நான் போய் ஃபின் நிஃப்டி ஷார்ட்லாம் நிஃப்டி ஷார்ட்லாம் ஷோ பண்ணி காமிக்க வேண்டியதில்லை. எதுக்கு மற்றவங்களை போல நம்மளும் அதை ஷோ பண்ணி காமிக்கணும். நம்ம வித்தியாசமா எடுக்கிறோம் பங்குச்சந்தையை. ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர், நம்ம எல்லாத்த விட நாம ஸ்கில்ல தெளிவா இருக்கணும். அப்ப நம்ம போயிட்டு மார்க்கெட்டை போயிட்டு எங்க போனாலும் இறங்கி அதை உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஃபின் நிஃப்டி இறங்கியிருக்கும், ஏறி இருக்கும், இறங்கியிருக்கும், ஏறி இருக்கும், இறங்கியிருக்கும். இப்படிதான் ட்ரேட் ஆயிருப்பாங்க. நன்க போய் சார்ட் நீங்களே பாருங்க, நான் சொல்லவே தேவையில்லை, அதை ஷோ பண்ணி காமிக்கவே தேவையில்லை. ஏன் அப்போ இந்த பிரைஸ் அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் அது அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த மாதிரி பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான விடையெல்லாம் இருக்கு. இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து ஏன் ஒரு ஃபிளாஷ் அடிச்சுது? அடிச்சா ஒரு 72 பிரேக் பண்ண முடியல. எதுக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன்லாம் நீங்க தேடுங்க. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.